வெல்கம் டு Nallaseiringappa. இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ஒரு மஷ்ரூம் பிரியாணி ஒரு எக்ஸாக்ட் ரேஷியோவில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 மீடியம் சைஸ்டு ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் பட்டன் மஷ்ரூமு 1/2 வந்து கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் டோட்டலாக வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கிரேட்டட் கோகோனட்டு, அது கூட வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா வச்சு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கை வந்து கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டை வந்து ஒரு 3 பீஸு, ஒரு 5 பீஸ் வந்து லவங்கம், 5 பீஸ் வந்து ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸு, ஒரு 3 பிரியாணி இலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் ரைஸை வந்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊறுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வந்து எடுத்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ml வந்து ஆயிலும் 60 ml வந்து கீயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்ச எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். ஏலக்காய் இப்போ லைட்டாக வெடிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வந்து போட்டு இதோட வந்து நல்லா வந்து வதக்க போகிறோம். ஆனியன் வந்து நமக்கு வந்து ப்ரௌன் கலர் ஆகணும். ஆனால் லைட்டாக இப்போ வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த க்ரீன் சில்லி வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கலாம். இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வேணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கிக்கிட்டே தான் வந்து இருக்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள் ஆனியன் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த டைமில் வந்து நம்ம 4 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நல்லா குக் ஆகி மேலே வந்து ஆயில் வர வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கை புதினாவும் ஒரு கை கொத்தமல்லியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுவும் வந்து மேலே குக்காகி ஆயில் வந்துருச்சு. இந்த டைமில் வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடுறோம். டொமேட்டோ நல்லா வந்து மேஷ் ஆகணும். அது வரைக்கும் வந்து நம்ம டொமேட்டோ நல்லா வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து குக் ஆகிட்டு மேலே வந்து ஆயில் வந்துருச்சு. இதுக்கு தேவையான ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் அப்புறம் வந்து அந்த ரெட் சில்லியோட பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதுவும் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து குக் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆயில் மேலே வந்துடுது. இந்த டைமில் வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போடுறேன். அதுக்கப்புறமா காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன். மஷ்ரூம் பிரியாணி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்போது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கொத்தமல்லி தூள் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதே டைமில் இதுக்கு எவ்வளோ வந்து சால்ட் தேவையோ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா குக் ஆகி அந்த ஆயிலும் வந்து வெளியில் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணி இல்லாமல் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆச்சுன்னா வந்து நம்ம தம் பண்ணி வேக வைக்கும்போது மஷ்ரூம் ஃபுல்லாகவே வந்து உடஞ்சி போயிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிடலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் நான் 1.25 வைக்கிறேன். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் வைக்கும்போது ரொம்பவே வந்து ரைஸ் வரப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கறி இல்லை கோழியில் வந்து பிரியாணி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபேட் இருக்கும். ஸோ அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் வந்து ஃபேட் கிடையாது. அதுக்காக நான் இதில் வந்து ஒரு 15லேருந்து 20 கிராம் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸை ஃபுல்லாக வந்து வாட்டர் ஸ்டெயின் பண்ணி அதையும் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லாவே வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து இருந்தால் போதும். இதுலேயே வந்து இந்த டைம்லேயே வந்து நான் டேரெக்டாக வந்து இதை வந்து தம்மில் வந்து போட்டுறேன். ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் வந்து ஹைலியும் மிச்சம் 12 மினிட்ஸ் வந்து லோலையும் வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ரைஸ் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. மேலேருந்து பார்க்கும்போதே தெரியும் சிங்கிளாக இருக்குது. உங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணும்போதும் இதில் இப்போ வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சால் கூட வித்தின் 5 to 10 மினிட்ஸில் ரைஸ் ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ஸாக உங்களுக்கு வந்து ரைஸ் கிடைக்கும். இப்போயே பாருங்கள் அப்படி தான் இருக்குது. ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டலை. ஸோ நம்ம பிரியாணி வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு போர்ஷன் பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எடுக்கும் போதே நம்ம போட்ட மஷ்ரூமோட சைஸும் வந்து அவ்வளோவா வந்து சின்னதாகலை. அதே சமயத்தில் நம்ம இப்போ தான் நான் வந்து குக் பண்ண நான் உடனே தான் வந்து எடுக்கிறேன். நான் ஆற கூட விடலை. இதே டைம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து சிங்கிளாக தான் தெரியுது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் வந்து பிடிக்கும். விஷயஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து பர்ஃபெக்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்கிறீங்கப்பா.